My dear brother and sister, என் அன்பான சகோதரி சகோதரியே, don't degrade yourself. உன்னை குறித்து நீ தாழ்வு மனப்பான்மை உடையவளா இருக்க வேண்டாம். You are born of God. நீ தேவனால் பிறந்தவன். You are filled with the grace of God. நீ தேவனுடைய கிருபையில் நிறைந்தவன். You are filled with the wisdom and the knowledge and understanding of God. தேவனுடைய சகல ஞானத்திலும் அறிவிலும் பலத்திலும் அபிஷேகத்திலும் வல்லமையிலும் தேவன் உன்னை நிரப்பி இருக்கிறார். You must understand who you are. நீ யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். And you have got all the potentialities of God. தேவனுடைய சகல வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். God has got a great faith upon you. தேவன் உங்கள் மேல் ஒரு பெரிய நம்பிக்கை உடையவராய் இருக்கிறார். You don't know what you are going to be the next year. அடுத்த வருஷம் நீங்க எப்படி இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் தெய்வத்திற்கு தெரியும். அவர் உங்களை குறித்த ஒரு பெரிய திட்டத்தோடு தீர்மானத்தோடு அவர் இந்த உலகத்தில் உன்னை அழைத்து இருக்கிறார். What you have to have a mindset today. என்ன மனதோடு கூட நீங்கள் வர வேண்டும், இருக்க வேண்டும். My God has got a great plan about me. என் தேவன் என்னை குறித்த ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு தீர்மானத்தோடு அவர் இந்த உலகத்தை அழைத்திருக்கிறார். My God will provide all the needs. என்னுடைய எல்லா தேவைகளையும் என் தேவன் சந்திக்க, என் தேவன் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். God will promote me. தேவன் என்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். God will bless me to come up in life. தேவன் நான் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு அவர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். Because God has chosen me in Christ, God has created me, God has made me to be born of God. ஏனென்றால் அவர் அழைத்தார், அவர் தெரிந்திருக்கிறார், அவர் உருவாக்கி இருக்கிறார். அவரே என்னை மகிமைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். God knew that I am able to accomplish, I am able to fulfill the given job with an expected result. தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற எல்லா திட்டத்தையும் தீர்மானத்தையும் நிச்சயமாக நான் அவை எல்லாவற்றையும் தேவன் எதிர்பார்க்கிற விதத்திலே நான் செய்து முடிப்பேன் என்று தேவன் நம்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?